Hi friends and குட்டீஸ், வெல்கம் டு செல்லம் டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த ஷாம்பு பாட்டிலை யூஸ் பண்ணி இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். ரொம்ப குட்டியான வீடியோ தான். ஸோ குட்டீஸ் கூட கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஷாம்பு பாட்டில் மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கரை வந்து உரித்து எடுத்துடுறேன். அதை உரிக்கிறதுக்குள்ளே எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து நான் தான் உரிப்பேன் அப்படின்ட்டு இடையில வந்து கையை விட்டிகிட்டு இருக்காரு. ஸோ உரிச்சாச்சு. உரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த மேலே இருக்க போர்ஷன் வந்து கட் பண்ணிடலாம். இது நமக்கு தேவையில்லை. கரெக்டாக இந்த சைடில் வந்துட்டு மிடில் வந்து லைன் போட்டிருக்கேன். ஸோ அதையுமே வந்துட்டு கட் பண்ணி நம்ம போட்டிருக்க இந்த லைனுக்கு தக்கன வந்து கட் பண்ணிவிட்டு, ஸோ உங்களுக்கு காமிக்கையில் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பீஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த லைனை பார்க்கையிலேயே வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்ன நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு பீஸ் கட் பண்ணணும், ஒரு பீஸ் கட் பண்ணாமல் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த பீஸ் வந்து கட் பண்ணணும். ஸோ யாரெல்லாமே இந்த லைனை பார்த்ததுமே இது என்ன அப்படின்ட்டு கெஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேர் கெஸ் பண்ணிங்க அப்படிங்கிறத நானுமே பார்க்குறேன். இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம பொறுமையாக கட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜஸ் மாதிரியான ஒரு கட்டிங் கொடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒரே சைஸில் இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு அடுத்து வந்து ஏதாவது மார்க்கர் இல்லைன்னா வந்து ஹெச் பென் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு மேலே பார்த்திங்கன்னா கூறு மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதில் இந்த மாதிரி நம்ம அந்த கூரையை மட்டும் செப்ரேட்டாக தெரிகிற மாதிரி வரைஞ்சிக்கிட்டு விண்டோ ஒரு 2 விண்டோ இதில் வந்து வரைஞ்சிக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இந்த மார்க்கர்லேயே வரைஞ்சிக்கிறேன். இன்றைக்கி நம்ம பெயிண்ட் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. வீட்டில் இருக்க வேஸ்ட்டு ஷாம்பு பாட்டில் அண்ட் வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நம்ம எப்படி இதை வந்து ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு டோர் மாதிரி இதில் நான் வரைஞ்சிருக்கேன். அடுத்து வந்து நம்ம எல்லாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு கலர் இந்த ரெட் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கூரைக்கு வந்து நம்ம ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். எந்த ஷாம்பு பாட்டில் இருந்தாலுமே நீங்கள் இதே மாதிரி அதில் கட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாம்பு பாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒயிட், அந்த மாதிரி ஸ்கை ப்ளூ, இந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான கலர்ஸில் தான் அது வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம வரைஞ்சிருக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து விண்டோவுக்கு நான் வந்து ரெட் கலர் சேம் அதே தான். உள்ளிருந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மார்க்கரில் வரைஞ்ச லைன் தெரியுது இல்லையா? அப்போ வந்து விண்டோவோட லுக் பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. சேம் இதே மாதிரி டோருக்குமே நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம ஒரு க்யூட்டான குட்டி கீ ஹோல்டர் தான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வீடு மாதிரியான ஒரு லுக்கில் இந்த இடத்துக்குமே பார்த்திங்கன்னா நான் வந்து ரெட் கலர் வந்து இந்த நெயில் பாலிஷ் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். குட்டீஸ் வந்து ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடை பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஒயிட் அண்ட் ரெட் கலரில் வந்து அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம பேக் சைடில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி நம்ம வந்து இதை வேலில் அப்படியே ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வேலில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு அழகான கீ ஹோல்டராக இது வந்து நமக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம சுற்றிலும் நிறையா கீஸ் வந்து மாட்டி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து ஒரு வீடு மாதிரியான ஒரு லுக்கில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்மளே செஞ்சது இல்லையா? பார்க்கும்போது எல்லாமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ குட்டீஸ் எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட். ஸோ இந்த ஐடியா உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் என்னோட தெரியப்படுத்துங்க. நாளை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு உங்களை நான் திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.